Hello, welcome back. As you know, I'm Abhi, a psychology student. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் இது ரீசெண்டாக ஏன்னால கூட இந்த ஒரு டிபேட் போச்சு நான் பார்த்துருந்தேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜியே இருக்கு. மென்ஸ் வந்து ஏன் ப்ரோ டைம் ப்ரிஃபர் பண்றாங்க அண்ட் விமென்ஸ் ஃபீமேல் வந்து ஏன் இமோஷனல் பாண்டிங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்ட்டு. லைக் மென்ஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டிங் இருக்கு, ஃபீமேலுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டிங் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ, இப்ப நீங்க வந்து கல்யாணம் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணிட்டு நீங்க நினைக்கலாம். ஓகே, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே இவர் வந்து என் கூட ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது, சடனா அவர் வந்து கிரிக்கெட் விளையாட போறதுக்கோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதுக்கோ ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. ராதர் தேன் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, யூ நாட் அலோன். ஓகே. மெனி விமென்ஸ்க்கு வந்து இந்த கொஸ்டின் போயிட்டே இருக்கும். நான் ஏன் வந்து பத்தலையா அவருக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவருக்கு பத்தலையா, வை ஹீ இஸ் ப்ரிஃபரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெளியில போகணும், கிரிக்கெட் விளையாடணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்கும்ல உங்க மைண்ட்ல. பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ, அது வந்து லவ் பத்தி கிடையாது, இட்ஸ் அபவுட் மேல் பிரெயின் பாண்ட்ஸ்ன்ட்டு. சி, மேலுக்கு வந்து ஒரு ஒரு பாண்டிங் ஸ்டைல் இருக்கு. அது வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபீமேல். ஓகேவா? இன்னைக்கு அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி, மென்ஸ் ஏன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க மேரேஜ்க்கு அப்புறம், ஆனா வந்து விமன் வந்து டீப்லி டிசைர் எமோஷனல் கனெக்ஷன் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. இது பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தௌசண்ட்ஸ் இயர்ஸ் பின்னாடி போயிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன, மென்ஸ்லாம் வந்து ஒரு ஹண்டர்ஸா இருந்தாங்க, ரைட்? மென்ஸ்லாம் வந்து ஒரு ஹண்டர்ஸா இருந்தாங்க, ப்ரொவைடர்ஸா இருந்தாங்க. சர்வைவல் அப்படின்னாவே, இப்போ ஒரு விஷயத்தை ஹண்ட் பண்ற போறானோ சர்வைவ் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு டீமா தான் அவங்க போயிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த டீமுக்குள்ள எப்படி இருக்கும், அவங்க வந்து குரூப்பா போய் ஹண்ட் பண்ணுவாங்க, குரூப்ல சண்டை கூட போட்டுக்குவாங்க. பட் ஆனா வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரு ஒரு ஆளையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்பெல்லாம் வந்து சோஷியல் பாண்டிங் வந்து ஃபன்காக பண்ணல, அவங்க சர்வைவல்காக தான் பண்ணாங்க, லைஃப்காக பண்ணாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிங் வந்து போனா கூட, பட் மென் வந்து இன்னமும் அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷன் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. லைக் அப்பல இருந்தே மென்ஸ் வந்து குரூப்பா இருக்கணும் அப்படின்றதுல தான் இருந்திருக்காங்க. ஓகே. இயர்ஸ் வந்து இயர்ஸ் ஆனா கூட இப்போ வந்து அவங்க லைஃப்காக சர்வைவல்காக குரூப் போடாம இப்போ அது ஃபன்காக மாறிடுச்சு. பட் அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் மென்ஸ் வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த ட்ரஸ்ட், அந்த பாண்டிங்ஸ் உருவாக்கி அப்படிதான் இருந்திருக்காங்களே. நெக்ஸ்ட் ஒன், டெஸ்டோஸ்டெரானுக்கும் பாண்டிங் ஸ்டைல் பத்தியும் பார்க்கலாம். டெஸ்டோஸ்டெரான் வந்து ஒரு டாமினன்ட் மேல் ஹார்மோன். அது வந்து டைரக்டா எது கூட டை ஆயிருக்கும் அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங், காம்படிஷன், அச்சீவ்மெண்ட் இதுக்குள்ளலாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்படின்றப்போ என்ன வைல்டா பார்க்கலாம்னா, ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சோஷியலைசிங் வித் அதர் மென், அதாவது ஒரு மென் வந்து இன்னொரு மென் கூட போய் சோஷியலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டோப்போமைனும் டெஸ்டோஸ்டிரானோட பூஸ்டும் கொடுக்குதுன்னு சொல்லி ஸ்டடீஸ் வந்து பார்த்துருக்கு. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்து சோஷியலைஸ் பண்ணும்போது அவங்க மோர் ரிலாக்ஸ்ட், ரிவார்டட் அண்ட் பவர்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் வந்து அவங்க ஹேங் அவுட் பண்றாங்க. ஓகே. இட்ஸ் நாட் அபவுட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் யூ. அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. பட் அவங்க அது ஒரு கெமிக்கல் லைக் டோபமைன் ரிலீஸ், அப்புறம் வந்து டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நார்மலா நடக்கிறதால தே ப்ரிஃபர். ஓகே. அவங்களுக்கு வந்து போனா இதெல்லாம் நடக்குதுன்றதால, சி, டோபமைன் இஸ் அ ஹாப்பி ஹார்மோன். ஓகே. ஹாப்பி ஹார்மோன் வர்ற ஒரு இடத்துக்கு ஆப்வியஸ்லி பீப்புள் வில் கோ, ரைட்? ஸோ அதுதான் இங்க நடக்குது. இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் சைக்காலஜிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் மென் அண்ட் ஃபீமேல். ஓகே. இது என்னன்னா, மென்ஸ் வந்து எப்பவுமே ஷோல்டர் டு ஷோல்டர் பாண்டிங்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. லைக் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதா இருக்கலாம், மேட்ச் பார்க்கறதா இருக்கலாம், இல்ல உட்கார்ந்துட்டு ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல இருந்து ஒண்ணுமே பண்ணாம அவங்க ஃபோன் பார்த்துட்டு இவங்க ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலும் தே ப்ரிஃபர் திஸ். பட் ஆனா விமன் இருக்காங்க இல்ல, விமனுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பாண்டிங் தான் எதிர்பார்ப்பாங்க. லைக் வந்து விமனுக்கு வந்து பேசணும், ஐ கான்டாக்ட் வைக்கணும், இமோஷனலா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து யூ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் மீ ஆர் வி டோன்ட் ஸ்பெண்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. லைக் நான் அங்கே தானே இருந்தேன்,
ஐ டிட் சிட் வித் யூ, நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், உன் கூட தான் வீட்ல இருக்கேன், பட் தென் எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் விமனோட நீடே டிஃப்ரெண்ட் திங். சி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் உட்கார்ந்து இமோஷனலா கனெக்ட் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் ஃபீமேல். மேல்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் புரியாது. மேல் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இப்போ ஃபீமேலுக்கு வந்து ஆக்சிடாசின் ஒரு பாண்டிங் ஹார்மோன் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஸோ விமென்க்கு வந்து ஹையர் பேஸ்லைன் லெவல் ஆஃப் ஆக்சிடாசன், அதாவது பாண்டிங் ஹார்மோன் வந்து இருக்கு. ஸோ அது எப்போ ஸ்பைக் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இன்டிமேசி ஆர் வேர்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அண்ட் டச் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து அது ஸ்பைக் ஆகும். ஸோ யூ டோன்ட் வாண்ட் நியர்பை, அதாவது அவர் கூட இருக்கணும்னு கிடையாது. யூ வாண்ட் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் வந்து நீங்க சொல்றது கேட்கணும். ஐ கான்டாக்ட் அண்ட் இமோஷன் ஷேர் பண்றது மூலியமா தான் அவங்களுக்கு வந்து ஆக்சிடாசின் வந்து ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும். தட்ஸ் ஹவ் ஃபீமேல் வந்து லவ்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவரோட லவ் லாங்குவேஜ் படி வந்து நம்ம கூட இருந்தாவே லவ் அப்படின்னு நினைச்சா தட்ஸ் நாட் லவ், இட்ஸ் ராங். ஓகே, இவங்க லைக் ஆக்சிடோசன் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் ஃபீமேலுக்கும் மேலுக்கும் ஆன பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ வந்து மேரேஜ்க்கு முன்னாடியும் மேரேஜ்க்கு பின்னாடியும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த ஷிஃப்ட் பத்தி பேசலாம். லைக் ஏன் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வேர்ஸா ஃபீல் ஆகுறோம் அப்படின்னு பார்க்கலாம். சி, மேரேஜ்க்கு முன்னாடி வந்து மென்ஸ் சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, கால் பண்ணுவாங்க, தே லிசன், என்னெல்லாம் பண்ண முடியுமோ தேல் டூ இட், ரைட்? பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆயிட்டா ஓகே ரிலாக்ஸ், we're குட் நவ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க, இப்பதான் நம்ம வந்து இன்னும் நல்லா கனெக்ட் பண்ண முடியும், கூடவே இருப்பாங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இமோஷனல் பாண்டிங் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அங்கதான் டிஸ்கனெக்டே உருவாகும். பிகாஸ் ஹீ ஃபீல்ஸ் ரிலாக்ஸ், பட் உங்களுக்கு இப்போதான் யூஆர் ட்ரைங் டு பாண்ட் வித் ஹிம்ல. ஸோ வந்து அந்த இடத்துல ஒரு டிஸ்கனெக்ஷன் உண்டாகும். அவர் நினைப்பாரு இப்போ கல்யாணம் பண்ணிட்டா ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளா இருக்குன்ட்டு. பட் நீங்க என்ன நினைப்பீங்க, இப்போதான் வந்து இமோஷனல் கனெக்ஷனோ இமோஷனல் திங்ஸோ நான் வந்து ரேஸ் அப் பண்ணும், லெவலப் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் பட் சேம் லவ். இவருக்கும் லவ் இருக்கும், உங்களுக்கும் லவ் இருக்கும். பட் அது the way they expectல இவங்க எக்ஸ்பெக்டேஷன் டிஃபரன்ஸ் ஆகும்போது அங்க ஒரு மிஸ் மேட்ச் நடக்கும், அங்க ஒரு டிஸ்கனெக்ட் நடக்கும். ஓகே, அட்டாச்மெண்ட் தியரி அண்ட் ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் பத்தி பார்க்கலாம். விமென் வெர்சஸ் மென். இப்போ சைக்காலஜிஸ்ட் இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிஸ்மேட்ச், அட்டாச்மெண்ட் மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. மெனி விமென் லைக் விமென்ஸ்க்கு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அதாவது க்ளோஸ்னஸ் ரீஅஷூரன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மென் வந்து அவாய்டன்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் டு ஃபீல் சேஃப் அண்ட் இண்டிபெண்டன்ட். இப்போ ஒரு மென் வந்து உங்களை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணல, ஹீ இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரீத். அதாவது இவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், ஆனால் நம்மளுக்கு வந்து க்ளோஸ்னஸ் வேணும் விமெனா. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ஓவர் ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு. நோ, யூ நாட் ஓவர் ரியாக்டிங். நீங்களுமே சேஃபா ஃபீல் பண்ண தான் ட்ரை பண்றீங்க. இவங்களுக்கு ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், இவங்களுக்கு ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். ரெண்டு நர்வஸ் சிஸ்டமும் லவ் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணி நடக்கிற விஷயத்துல தான் இந்த ஒரு மிஸ்மேட்ச் டிஸ்கனெக்ட் இதெல்லாம் நடக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மித் என்ன தெரியுமா, இவன் லவ் பண்ணியிருந்தா ஹி ஆல்வேஸ் வாண்ட் டு பி வித் மீ மோர் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா, அது ஆக்சுவலி ஒரு மித். ரியாலிட்டியில மென் வந்து எப்பவுமே ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. மென் ஆஃப்டன் ரீசார்ஜ். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் மென் வந்து அங்க ரீசார்ஜ் பண்ணாம அவுட் சைட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ல போய் ரீசார்ஜ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. லைக் ஸ்பெண்டிங் டைம் வித் மேல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மேல் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க ரீசெட் ஆகி ரீகெயின் பண்ணுவாங்க அவங்க கான்ஃபிடென்ஸை. இன்னும் நல்லா லைக் தேல் ஃபீல் அலைவ். ஓகே, பட் வென் ஹி ரிட்டர்ன்ஸ் ஹீ இஸ் மோர் இமோஷனலி அவைலபிள். ஓகேவா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வெளியில வரும்போது இஃப் இஸ் இமோஷனலி டவுன், ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது உங்ககிட்ட வரும்போது ஹில் பி இமோஷனலி அவைலபிள். நீங்க அவர் ரீசார்ஜ் பண்ண விட்டீங்க அப்படின்னா. பட் இஃப் யூ பிளாக், நான் எனக்கு கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ண விடாம நீங்க பிளாக் பண்ணும் போது அவர் இன்னும் தள்ளி தான் போக பார்ப்பார். பிகாஸ் ஹி நீட்ஸ் தட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ லெட் ஹிம் பிரீத் and he can come back better அப்படின்ற psychology wise சொல்றாங்க. ஓகே, so so it's like he's recharging, so friends ஓட போட்டோம் அப்படின்ற மாதிரி they are telling it.
மென்ஸ் ஆக்சுவலி என்ன ஃபீல் பண்றாங்க ஆனா சொல்ல மாட்டாங்கன்னு பார்ப்போம். சொசைட்டி வந்து மென்ஸ் வந்து இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கல. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், அவங்க வந்து எப்பவுமே டஃப்பா இருக்கணும், ஸ்ட்ராங்கா காட்டிக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனா எங்க போவாங்க அவங்க சொல்லுங்க? டு த பிளேஸ். எங்க இப்போ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் போது அவங்க எங்க போவாங்க? ஒன்லி பிளேஸ் அவங்க அவங்களா இருக்க முடியும் அப்படின்னா அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே. ஸோ அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க போவாங்க. தேல் அவங்க அப்படியே அவங்களா இருப்பாங்க. தே லேக் டம். அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருந்துட்டு அவங்களுக்கு அந்த இடம் அந்த ஸ்பேஸ் வந்து சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தேல் ஃபீல் இமோஷனலி சேஃப். அண்ட் அவங்க லவ்வும் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். லைக் அவங்களோட ஹிடன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து சேஃப் நெட்டாக பார்ப்பாங்க. அன்ஸ்போக்கன் நீட்ஸ், அதாவது அவங்க நீட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் போய் சொல்ல முடியும் அவங்களால. பட் ஆனா அவர் வந்து இப்போ வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நீங்க வீட்ல என்ன நினைப்பீங்க? ரொம்ப வண்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. am I போரிங், நான் ரொம்ப கிளிங்கியா இருக்கேனோ அப்படின்னு. நோ யூ நாட். நீங்க வந்து நீடி கிடையாது. யூ எமோஷனலி அவேர். ஓகே, உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, உங்களோட அன்மெட் நீட்ஸோட ஃபீலிங், அதுதான் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களே தவிர உங்களோட நீட்ஸ் வந்து நீங்க ஹைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, யூ நாட் டூ மச். நீங்க வந்து உங்களோட இமோஷனல் இமோஷனலான நீங்க உங்களோட இமோஷனல் அவேர்னஸ் தான் கொண்டு வரீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாக்கிங் ஹிம், இப்போ வந்து அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாக்கிங் ஹிம், நீங்க வந்து பேசணும் அவரோட லாங்குவேஜ்ல. யூ ஹேவ் டு ஸ்பீக் டு ஹிம். லைக் அவருக்கு சப்போர்ட்டிவாகவும் பேசணும், உங்களோட நீட்ஸும் நீங்க வந்து கன்வே பண்ணணும். ஸோ ஒன்லி இஃப் யூ சிட் அண்ட் டாக், அப்பதான் அந்த இஷ்யூ வந்து லைக் சால்வ் ஆகுமே தவிர்த்து நீங்க வந்து அட்டாக் பண்ணி நீங்க சொல்லும் போது அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. தட்ஸ் வாட் லைக் அங்கே அந்த பிரச்சனையே அதுதான். நீங்க வந்து இவ்வளோ சொல்றேன் திருப்பி திருப்பி அப்படிதான் பண்றாருன்னா he couldn't understand. மென்ஸே அப்படிதான். ஸோ சின்ன லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? ஓகே, பிரியா அண்ட் அருண் அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கோட்ஷிப் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து லேட் நைட் கால்ஸ் பண்ணிப்பாங்க, வீக்கெண்ட் டேட்ஸ் போவாங்க, டீப்பான கான்வர்சேஷன்ஸ் வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ். ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா அருண் வந்து வீட்டுக்கு வந்தாலே ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஹீல் ஸ்க்ரோல். அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே வந்து கைஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் கோ. ஆனா வந்து பிரியாக்கு இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஷீ ஸ்டார்டட் கிரைங். என்ன சொல்றது என்ன பண்றது எதுவுமே தெரியாம ஷி ஜஸ்ட் செட் ஐ மிஸ் ஹூ யூ வேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைக் நான் முன்னாடி இருந்து நீ நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஷி சேஸ். பட் அருண் என்னன்னா அருண் வந்து இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. லவ் வந்து அங்க சேஞ்ச் ஆகல. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா எஃபர்ட் வந்து இது எல்லா மென்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான். லவ் மேரேஜ்க்கு முன்னாடி எஃபர்ட்ஸ் பயங்கரமா போடுவாங்க, மேரேஜ்க்கு அப்புறம் எஃபர்ட் போட மாட்டாங்க. அதுதான் இவனும் சொல்லியிருக்காரு. அருண் என்ன சொல்றாருன்னா எஃபர்ட் வந்து தேவையில்லையோ அப்படின்னு நினைச்சேன் நான் அப்படி. பட் இது ரெண்டுத்துலயும் என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேர் இங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப் வந்து திஸ் இஸ் நாட் broken. இது வந்து மிஸ் அலைன் ஆயிருக்கு. ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா இதை வந்து சால்வ் பண்ணிருக்கலாம். ஓகே, பட் பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் அட்டென்ஷன், ஐ வாண்ட் கனெக்ஷன். ஸோ இதை நீங்க இதுதான் நான் சொன்னேன். உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணி எனக்கு என்ன நீட்ஸ் இருக்கு, உன்னோட நீட்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு பிளேம் பண்ணாம we have to sit and tell them like எனக்கு உன்னோட அட்டென்ஷன் வேணா, எனக்கு கனெக்ஷன் தான் வேணும். as a women எனக்கு வந்து இமோஷனல் கனெக்ஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்படிலாம் உட்காந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அவரை பத்தி நீங்க சொன்னீங்க அப்படின்னா they'll try to understand. ஓகே, பிகாஸ் இதோட அடிப்படையே லவ் தான். ஸோ லவ் வச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது யூ போத் வில் கம் டு அ பாயிண்ட் வேர் யூ வில் நாட் ஃபேஸ் எனி டிஃபிகல்டிஸ். இதுக்கு மேல சைன்ஸ் ஆஃப் இமோஷனல் மிஸ் அலைன்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த செக்லிஸ்ட்லாம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ வில் ஃபீல் இன்விசிபிள். ஸோ இப்போ வீட்டில் தான் இருப்பீங்க ரெண்டு பேருமே, பட் தென் அவர் கண்ணுக்கு நீங்க இன்விசிபிளா ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு எல்லாமே ஃபைன் தான் அப்படின்னு. அண்ட் தென் டீப் டாக், டீப்பா கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. பட் எல்லாத்தையுமே அவன் அவாய்ட் பண்ணுவாரு. அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ். ஓகே,
நீங்க வந்து இப்ப அவர் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாருன்னா அது ரிஜெக்ஷன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனா அவர் அது நார்மலா பார்ப்பாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்றப்போ மேரேஜ் எண்ட் ஆக போதோ, இல்ல வந்து நமக்குள்ள செட் ஆகல, இது தப்பான பெர்சன் சூஸ் பண்ணிட்டோம். இப்படியெல்லாம் நீங்க நினைக்காம, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டூ ஹார்ட்டுக்கும் ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணுன்ற மாதிரி தான். லைக் உங்களோடத கன்வே பண்றதுக்கும், அவரோடத கன்வே பண்றதுக்கும் இங்க நடுவுல ஒரு மிஸ் அலைன்மெண்ட் நடக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட். ஓகே, இந்த சயின்ஸ்லாம் வந்து ஒரு டையிங் மேரேஜ் கிடையாது. டையிங் மேரேஜோட சயின்ஸ் கிடையாது இது. யூ ஜஸ்ட் நீட் டு டாக். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம் முன்னாடியே. உங்களோட டைம்லைன் அவங்களோட டைம்லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால ப்ராப்ளம் வருது. இமோஷனல் ஸோ விமென்ஸ்க்கு வந்து டீப்பர் இன்டிமெசி தேவைப்படுது. பட் ஆனால் மெயில் வந்து சேஃப் ஜோன் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி என்ன தெரியுமா, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, அவரை வந்து அவருக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றப்போ அது ஷேம் பண்ணக்கூடாது. அண்ட் அவர் வந்து கில்ட் பண்ணக்கூடாது. லைக் நீ வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் விடும்போது அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவார்ல. என்ன வேணா இருக்கலாம். ஐ குட் நாட் திங்க் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் ரைட் நவ். பட் அவரை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறது, ஆர்எல்ஸ் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நீங்களா ஒரு விஷயத்த வந்து அசியூம் பண்ணிக்கிறது. தீஸ் ஆல் திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. ஓகேவா? பிகாஸ் கண்ட்ரோல், நீங்க ஒரு விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணணும், அவரை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க நினைக்கும் போது கண்ட்ரோல் கில்ஸ் கனெக்ஷன். ஓகே, அண்ட் த மோர் நீங்க வந்து கில்ட் அவர் மேல போட போட அவர் தள்ளி போக தான் செய்வாங்க. ஸோ இமோஷன்ஸ் வச்சு லீட் பண்ணுங்க, அக்யூஸ் பண்ணாதீங்க அவரை. இமோஷன்ஸ் வச்சு அவங்க இமோஷன்ஸையும் உங்க இமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்க. ஐ ஆல்சோ டெல் யூ ஹவ். சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணாம, அவங்களோட டிஃபென்சிவ்னஸை வந்து ட்ரிகர் பண்ணாம எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். 4 சிம்பிள் ஃபிக்ஸஸ் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த விஷயத்த அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க ரெகுலரா டேட் நைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஒன் திங். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ நெவர் கேர் அப்படின்னு சொல்றது பதிலா யூ கேன் டெல் டு ஹிம் லைக் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நம்ம எப்படி இருந்தோன்றது ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லைக் ஐ டோல்ட் யூ, வீக்லி நீங்க வந்து ரெகுலர் டேட்ஸ் போகலாம். ஆனா see this is one thing, அவர் வந்து allow him to recharge, லைக் அவர் ஃப்ரெண்ட்ஸோட let him go. And then வரும்போது you guys can connect, because இப்படி போயிட்டு வரும்போது he'll be very emotionally available. So அந்த நேரத்துல if you talk to him, you guys can connect better. And device free emotional check-in அப்படின்னா டெய்லியுமே டெடிகேட்டட் டைம், ஓகே, வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன், ஓப்பன் அண்ட் லைக் ரொம்ப ஓப்பனா ஹானஸ்டா ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு இமோஷனல் ஷேரிங் வச்சுக்கிற மாதிரி டெய்லி யூ ஹாவ் டு டூ திஸ் திங். அண்ட் திஸ் லாஸ்ட் திங், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ். ஓகே, எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு ஆக்ட் ஆஃப் லவ் செலிப்ரேட் பண்ணுங்க உங்க லவ். கைஸ் கீப் லவ்விங். நீங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்றதால யூ நாட் லைக் அப்படியே நீங்க சேஞ்ச் ஆயிட மாட்டீங்க லவ்வர்ஸ்ல இருந்து அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நோ, யூ கைஸ் ஹாவ் டு பி லைக் லவ்வர்ஸ் எவ்ரி டைம் எவ்ரி டே. ஸோ ஃபீல் பண்ணுங்க, உங்க லவ் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ், அதாவது கிஃப்ட் பண்ணுறதா இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சமைச்சு கொடுக்கறதா இருக்கலாம். யூ நோ ஹாவ் டு செலிப்ரேட் யுவர் லவ், ரைட்? ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயத்த பண்ணி யூ கைஸ் ஹாவ் டு செலிப்ரேட் எவ்ரி டே. ஸோ இந்த 4 திங்ஸ் பண்ணும்போது யூ வில் see the changes in him. Now red flags versus normal differences. நீங்க ஓகே எல்லா டிஃப்ரென்சஸ்மே வந்து நார்மல் கிடையாது. தேர் ஆர் சம் ரெட் ஃபிளாக்ஸ் டூ. அதை பத்தி நான் சொல்றேன். ரெட் ஃபிளாக்ஸ் எப்படின்னா இமோஷனல் ஸ்டோன் வாலிங். இப்போ நீங்க இமோஷனலா கனெக்ட் பண்ண அலோ பண்றவர், இட்ஸ் அ நார்மல் டிஃபரன்ஸ். பட் ஆனா இமோஷனலா கனெக்ட் பண்ணவே வந்து அலோ பண்ணாம ஒரு ஸ்டோன் போட்டாரு நடுவுல, ஆர்எல்ஸ் ஒரு வால் போட்டிருக்காரு அப்படின்னா இட்ஸ் a ரெட் ஃபிளாக். அப்புறம் கான்ஸ்டன்டா பிளேம் பண்றது, உங்களை வந்து பிளேம் பண்றது, பிளேம் பண்ணவே கூடாது ஒரு ரிலேஷன்ஷிப்ல. பிளேம் இஸ் அ வெரி பிக் ரெட் ஃபிளாக். ஸோ பிளேம் எங்க நடக்குதோ தென் இட்ஸ் அ ரெட் ஃபிளாக். ஆர் இஸ் கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட வில்லிங்னஸே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ அ ரெட் ஃபிளாக். பட் இது நார்மல். எது தெரியுமா, செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்கும், அவருக்கு ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்கும். ஆனா கூட யூ கைஸ் வில் கனெக்ட் so much. அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும் உங்க லவ் ஷோ பண்றதுக்கு.
அதுவும் லைக் டிஃப்ரென்ஸ் தான், இது எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸ். லைக் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வே இருக்கும், அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வே இருக்கும், பட் திஸ் இஸ் நார்மல். ஓகே. அண்ட் ஒகேஷ்னலாக நீங்கள் ஸ்பேஸ், லைக் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ஒகேஷ்னலாக தேவை, ரொம்பலாம் நீங்கள் போக மாட்டீங்க, பட் ஒகேஷ்னலி யூ கைஸ் வில் ஸ்பெண்ட் டைம். ஸோ திஸ் இஸ் நார்மல். ஓகே. நாட் எவ்ரி டிஸ்டன்ஸ் இஸ் டேமேஜிங், பட் சைலன்ஸ் வித்தவுட் எம்பத்தி, லைக் சைலன்ஸ் வித்தவுட் எம்பத்தி, இங்கே சைலன்ஸ் இருக்கும், அந்த வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் உங்க லவ். ஸோ லுக் ஃபார் ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் நார்மல் டிஃப்ரென்சஸ். ஓகே, இப்போ நான் வந்து உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ளஸ் குவிஸ் பண்ணலாமா? உங்களோட லவ் லாங்குவேஜ் எது? அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சீனாக ஃபீல் பண்ணுறீங்களா? சீன் அப்படின்னா ரெண்டு பேருக்கூட இமோஷ்னல் நீட்ஸுமே ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ப்ராப்பரான இமோஷனல் கனெக்ஷன் பில்ட் பண்ண முடியுதா? அண்ட் ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது ஒரு சண்டை நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க ரெண்டு பேரும் வந்து ரீகனெக்ட் ஆவீங்க? இந்த 3 கொஸ்டினுக்கும் உங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. உங்களோட ஸ்டோரியோ இல்ல உங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸோ இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட ஃபைனல் தாட் என்ன அப்படின்னா, உங்களோட நீட்ஸ் எல்லாமே வேலிட் தான். ஓகே, நீங்க எதுவுமே நீங்க உங்களே செல்ஃப் டவுட் பண்ணாதீங்க. அவரோட ஸ்பேஸும் வேலிட், நீங்க நினைக்கிற உங்களதும் வேலிட் தான். மேஜிக் என்னன்னா, ரெண்டு பேருமே வந்து அவங்க அதுதான் நினைக்கிறாங்க, இவங்க இதுதான் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்களா அசியூம் பண்ணாம உட்கார்ந்து பேசி அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்ணுங்க. ஸோ லவ் வந்து ஒரே சைஸ்ல ஃபிட் ஆகிறது கிடையாது. ஓகே, அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைஸ்ல இருக்கும் ஒருத்தவங்களுக்கும். ஸோ நீங்க உட்கார்ந்து பேசினா மட்டும்தான் வந்து அது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து லவ் அப்படின்றது வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி கிடையாது. லவ் வந்து இட்ஸ் ஆக்ட் விச் ஹேஸ் டு பி டெய்லியுமே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ லவ் வந்து நீங்க டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கணும். நீங்க உங்க லவ் லாங்குவேஜ் காட்டணும், ஆக்ட் ஆஃப் லவ் எல்லாம் நடந்துச்சுன்னா யூ கைஸ் வில் பி so good. Okay. So if this video helped you see your relationship differently, அதாவது இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க டிஃப்ரெண்டா பாக்குறீங்க அப்படின்னா, please like and comment below. Subscribe for more psychology videos that speaks your language. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், கைண்ட் ஆஃப் வீடியோஸ் if I want to upload, subscribe for more. And இந்த வீடியோ யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், or else இதை பத்தி யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கணும், someone you love wants to hear about this அப்படின்னா, you can share this video to them. Just tell them you're not alone, you're just learning, and that's powerful. Okay. அண்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க வந்து அந்த 4 டூ திங்ஸ் சொல்லியிருந்தால அந்த 4 திங்ஸும் பண்ணிட்டு உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you in the next video. உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பத்தி பேசணும், ஏதாச்சும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் யூ கேன் கமெண்ட் டவுன், அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஃப் யூ கைஸ் நீட் நோட்ஸ் அண்ட் லைக் கலர்ஃபுல் மைண்ட் மேப்ஸாக இருக்கட்டும், notes with pictures, அந்த மாதிரி வந்து interesting ஆன notes or any topic, you can just ask me. I'm there to help you guys.